ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சின்ன வயசுல ஒரு 15 வருஷம் கழிச்சு ஓகேங்களா? 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்க ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அதாவது என்னன்னா, டோரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேரு. அது இப்ப இருக்கிற நெறைய பேருக்கு வந்து தெரியுமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த விளையாட்டு நாங்க விளையாடின இடம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த விளையாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? வாங்க போலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடம் தான் வந்து நாங்க சின்ன வயசுல டோரி விளையாடின பிளேஸு. இப்போ வந்து நெறைய எப்படின்னா நெறைய நீங்க பார்க்கலாம். நெறையாவே வந்து மாடிஃபை ஆயிடுச்சு. நெறைய வந்து போயிடுச்சு. இடமே வந்து போயிடுச்சு. பட் இங்க தான் வந்து எப்படின்னா ஒரு 4 பட்டம் போட்டுப்போம். போட்டு இங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர், அங்க ஒருத்தர் நின்னுக்கிட்டு, ஸோ அவங்கள கடந்து போறது தான் அந்த விளையாட்டே. சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ என்னுடைய பழைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா அங்க இருக்கு. ஸோ பக்கத்துலேயே வந்து என்னோட ஃப்ரெண்டு வீடு, இங்க மச்சான் வீடு, அங்க ஒரு மச்சான் வீடு, அடுத்து ஒரு மச்சான் வீடு. ஸோ 4 பேரும் இங்க பக்கத்துலேயே இருக்கிறனால பேசின்னு கூட அங்க இருப்பேன். ஸோ 4 பேரும் எங்க பக்கத்துலேயே இருக்கிறதுனால வந்து டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விட்டா 4 பேரும் வந்து கூடிடுவோம். ஸோ இங்கே தான் எங்களுடைய சின்ன வயசுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் நாங்கள் எனி டைம் இங்கே தான் விளையாடுவோம். சனி ஞாயிறு லீவ் விட்டாவே போதும், டோரி 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 அதுதான் வந்து எங்களுடைய ஒரு மூச்சாவே இருந்துச்சு. ஸோ அந்த விளையாட்டை வந்து இப்போ வந்து எங்களால் விளையாடி காட்ட முடியல, ஏன்னா வந்து யாரும் இல்லை. ஸோ நான் வந்து அதை காட்டுறேன், ஆனால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? அது எங்க மாமா புதுசா புது மாப்பிள்ளை ஸோ அங்கே வந்து இடம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நான் போய் இப்போ கோயில்கிட்ட வந்து அந்த விளையாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க வாங்க போலாம். குட்டி எங்க எப்படி இருக்கும் அப்படின்னா நான் உங்களுக்கு பக்கையோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? கோடு போறது மேல நம்ம இப்படி கால் வச்சு போட்டுக்கணும். இப்பதான் தெரியுது, இதெல்லாம் பேசுறது வழி தெரியுது. இதான் பண்ணான்னு தெரியல. இப்ப பசங்க யாரும் விளையாடுறதுனால நாங்களே விளையாடி வந்து போறோம். பாக்ஸ் மாதிரி ஒரு கட்டை போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு இதுக்கு நடுவில் ஒரு கோடு போடணும். அந்த மாதிரி கோடு போட்டுக்கிட்டு வந்து பசங்க யாரும் இல்லை, ஒரு பட்டையை வந்து போட்டுக்கிட்டோம். அதாவது எப்படின்னா முன்னாடி இங்க செட்டரு, லாஸ்டா வந்து பின்னாடி. ஓகேங்களா? அதுதான் வந்து அதாவது வந்து அந்த பட்டையை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உப்பு பட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு நம்ம வந்து அந்த பட்டையை தொட்டுட்டு அந்த பட்டையை வந்து நம்ம தொட்டுட்டு மறுபடியும் அங்கிருந்து நீ கை கடந்து இங்க ஒருத்தனை கடந்து நம்ம இங்க வரணும். ஸோ அதான் வந்து விளையாட்டு. இப்போ வந்து நம்ம டீம் பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, நான் தின்றேன். நானும் என் மச்சானும் வந்து ஒரு டீம், அவங்க 2 பேரும் ஒரு டீம். அவங்க டீம்ல வந்து இந்த விளையாட்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னா, உங்க முன்னாடி வந்து ஒருத்தன் வந்து இப்படி கை கொடுப்பான். ஓகேங்களா? கை கொடுக்கறவன் தான் வந்து இந்த கேமோட வந்து ராஜா. அதாவது என்னன்னா அவன் வந்து என்னன்னா இந்த பட்டியல வந்து எங்க வேணா போய்க்கலாம். கை கொடுத்துட்டு போ. எந்த பட்டியல வரலாம், இப்படி லாஸ்ட் பட்டியல வரலாம், எங்கனாச்சும் வரலாம். ஓகேங்களா? ஆனா அங்க நின்று இருக்கிறவன் வந்து அவனுக்கு வந்து பவர் இல்லை. அந்த பட்டியை மட்டும் தான் பாத்துக்கணும். அந்த பட்டியை தாண்டி போகவும் கூடாது, மறுபடியும் அந்த பட்டியிலிருந்து இந்த பக்கம் வரவும் கூடாது. அப்படி வரக்குள்ளே அவுட் பண்ணிட்டாலும் அவுட்டு. ஒருத்தன் வந்து இருந்து அவனுக்கு வந்து உப்பு கொடுத்தா ஓகே, அவங்க வந்து இவங்க கடந்து வெளியே வர்றதுதான் வந்து விளையாட்டு. சரி, இப்போ வந்து விளையாட்டுக்குள்ள போலாம். இப்படி சைட்ல வந்து நானும் மச்சானும் வந்து உள்ள வரேன். அதாவது வந்து இதுதான் வந்து உப்பு பட்டை. சரி, நம்ம இதை வந்து டச் பண்ணிட்டோம் அப்படின்னா அவனுக்கு உப்பு கொடுத்துட்டு நம்ம வெளியே போனாதான் வந்து கேம் வந்து ஓவர். இப்போ வந்து நீ உப்பு எடுத்துட்டு அவனுக்கு போகிறது அந்த டாஸ்கே. அது வந்து இவனுக்கு வந்து இந்த பவர் எல்லாம் இருக்கு, இதுல போயிட்டு அப்படியே வரலாம்.
சாயங்காலமா பசங்க எல்லாரும் வந்து விளையாடுறதுதான் அது நல்லா இருக்கும். அவனை வந்து அவுட் பண்ணுவோம். அவன் வந்து உப்பு எடுத்துட்டு வெளியே போயிட்டானா எங்க டீம் வின்னு, அப்படின்னா அவங்க டீம் தான் வின்னு. நாங்க இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 18 வருஷம் ஆயிடும் கண்டிப்பா. மறுபடியும் போகலாம் சுத்தமா முடியல. அப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஓடி போயிட்டு போற ஃபர்ஸ்ட்லயே அப்படியே உப்பு எடுத்துட்டு வந்துருவேன். சுத்தமா முடியல. நான் மச்சாடா அதுக்கு மேல சோ நெக்ஸ்ட் வந்து நாங்க கை கொடுக்குறோம், அவங்க வந்து உள்ள வராங்க. அதாவது வந்து உப்பு எடுத்துட்டு வந்து அவுட் பண்ணா அந்த டீமே அவுட். இப்படிதான் வந்து எங்களோட சென்னை ஐசி விளையாட்டு வந்து இப்படிதான் இருக்கும். நிறைய ஜாலியா இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா ஜாலியா இருக்கும். ரொம்ப கால் சுடுது அத்தா அவுட் ஆயிட்டா. விளையாடி ரொம்ப நாளா என்ன தொட்டு கூட முடியாது. விளையாட எல்லாருக்கும் பாருங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விளையாட்டை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இந்த விளையாட்டு நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. சோ இந்த விளையாட்டை ஈவினிங் வந்து முழுசா நீங்க பாக்கலாம் லைவ்ல.